Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் கேட்ட ஒரு வீடியோ தான் பெயிண்டிங் தான் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்துர்க்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருக்குறது தான். ஓகே, சின்ன கேன்வாஸ் போர்டுல இன்னும் இருக்கு. அதுல பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேபர் கேஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கேமல் கம்பெனில இருக்கிற கேன்வாஸ் போர்டுல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த தடவை தான் இந்த கம்பெனி புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போதான் இதுல ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இதுல வந்துட்டு ஒரு ஆர்ட் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு ஒரு லைட் ப்ளூ கலர் வேணும். லைட் ப்ளூ கலர் என்கிட்ட இல்லாதனால நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு அது கூட வந்து டார்க் ப்ளூ கலர் தான் இருந்துச்சு. அதனால அது கொஞ்சமா போட்டுட்டோம் அப்படினா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு லைட் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வந்து கிடைக்கும். அதனால ஒயிட் கலர் எடுத்துட்டு அதுக்கு மேல கொஞ்சம் ப்ளூ கலர் போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர்ல கீழ பேக்ரவுண்டுக்கு அடிக்கிறேன். நீங்க வந்து Black கலர் கூட அடிக்கலாம். ஓகேவா? ஃபுல்லா பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் கீழ பேக்ரவுண்டுக்கு வேணும்ன்றீங்களோ அந்த கலர் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கை ப்ளூ கலரை ரெடி பண்ணிட்டு அதை என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ஒரு சில கேப் மட்டும் விட்டுட்டு மத்த இடத்துலலாம் இந்த மாதிரி பண்றேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நடுவுல கொஞ்சம் கேப் விட்டுட்டு மத்த இடத்துலலாம் ஸ்கை ப்ளூ கலரை இப்படி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப் விட்டோம்ல அந்த இடத்துலலாம் ஒயிட் கலரை வச்சுக்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து அந்த க்ரீம் மாதிரி வரும்ல பேஸ்ட்டில் பெயிண்ட்டு, அந்த பெயிண்ட்டை வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த பெயிண்ட் இல்லாதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, எப்போவுமே நம்ம கேன்வாஸ் போர்டில் ஆர்ட் பண்ணும்போது இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி பெயிண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்க இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து மிச்சம் இருக்கிற இடத்துலலாம் ஒயிட் கலர் பண்ணிட்டேன். இப்போது ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம பண்ணியிருக்க அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் நல்லா அப்படியே பட்டையாக தேய்ச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக அந்த போர்டோட சேர்த்த மாதிரி. ஓகே, ரெண்டு கலரும் லைட்டாக இங்கெங்கே மிக்சிங் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால அதே மாதிரியே தேய்ச்சி விட்ருங்க. நான் வந்து போட்டுவிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் பெயிண்ட்டு நிறைய போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து கம்மியாக போட்டால் கூட போதும். ஓகேவா? அதே மாதிரி இவ்வளோ பெரிய போர்டில் தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சின்ன போர்டில் கூட ட்ரை பண்ணலாம். கார்ட்போர்டில் கூட ட்ரை பண்ணலாம். கார்ட்போர்டுக்கு மேலே A4 ஷீட் ஒட்டிட்டு செஞ்சு பார்க்கலாம். அப்படி A4 ஷீட் மட்டும் தான் இருக்குன்னா A4 ஷீட் மட்டும் கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ பெயிண்ட் உங்களுக்கு கம்மியாக செலவாகும். அதனால சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து அந்த கேன்வாஸ் போர்டை ஷேப்பே திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஷேப்பில் திருப்பிட்டு ஒரு பென்சில் எடுத்து என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன கிளைகள் இருக்க மாதிரி நான் வரைகிறேன். ஓகே, அங்கங்கே கேப் விட்டுட்டு நான் வரைகிறேன். நான் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்ருக்கேன். அது அவ்வளோ தெரியாது. வரைஞ்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு Black கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி மேலே அப்படியே அவுட்லைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம பென்சிலில் திரும்பவும் வேறு இடத்துல வரைஞ்சிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே பென்சிலில் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நான் மிஸ்டேக் ஆகாமல் வரைஞ்சிட்டேன். இருந்தாலும் நான் பென்சிலே வரைஞ்சிட்டு தான் பண்ணுறேன். ஓகே, இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு தின்னான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. Black கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பென்சிலில் பண்ணோம்ல அதுக்கு மேலே அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து இந்த ஆர்ட்டுக்கு கீழே கேன்வாஸ் போர்டோட கலர் வந்து ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் வந்து Black வித் ஒயிட் கூட கொடுக்கலாம். ஓகேவா? Black வித் ஒயிட் கொடுத்தீங்கன்னா Black பெயிண்டிங் இருக்கும்ல, Black அண்ட் ஒயிட் பெயிண்டிங் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நான் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ கலரே கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே அவுட்லைன் கொடுத்தாச்சு. பென்சிலில் போட்டிருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நான் இப்போ அங்கங்கே கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 3 இடத்துல வந்து இந்த மாதிரி கேப் விட்டுருக்கேன். அந்த இடத்துலலாம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி தான் வரைய போகிறோம். அந்த ஃப்ளவர் வரைகிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு அதுக்கு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பிங்க் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து கொஞ்சம் லைட் பிங்க் கலர் இல்லை. அதனால என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப லைட் கிடையாது, ஓரளவு லைட் பிங்காக இருக்கணும். என்கிட்ட ரொம்ப டார்க் பிங்காக தான் இருந்துச்சு. அதனால அந்த கொஞ்சம் டார்க் பிங்காக இருந்துச்சுல அந்த பெயிண்ட்டை வந்து ஒயிட் கலரோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு கரெக்டான பிங்க் கலர் கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் கை விரல்லையே அந்த பிங்க் கலர் பெயிண்ட்டை டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் கை விரல்லையே நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 5 பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறேன். அதனால 5 தடவை அப்படியே அந்த போர்டை திருப்பி ஒரு ஃப்ளவர் மாதிரி வர்ற வரைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பாட்டில் கிராஃப்டில் கூட ஆல்ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன் இந்த ஃப்ளவரு. இது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம். இந்த ஃப்ளவர் ஈஸியாக கையில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் கூட பண்ணலாம். கொஞ்சம் ரவுண்டு ப்ரஷ்ஷாக இருக்கும்ல அந்த மாதிரி ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். பட் கையில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால குட்டீஸ்க்கு பண்ண தெரிலன்னா நீங்கள் கையிலேயே இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே,
இந்த ஃப்ளவருக்கு நீங்கள் எல்லோ கலர் பண்ணியிருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 கலர் பண்ணியிருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஒரு சில ஃப்ளவருக்கு வந்துட்டு ஒரு கலர், இன்னொரு ஃப்ளவருக்கு இன்னொரு கலர்னு சொல்லிட்டு 2 கலர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து ஒரே கலர் இந்த பிங்க் கலரை மட்டும் நான் கேப் விட்டு வரைஞ்சிருக்கேன்ல அந்த எல்லா இடத்துலையும் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, கொச்சன்னு நிறைய இருக்க மாதிரி வைக்காதீங்க. ஒரு சில இடத்துல அங்கங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சில இடத்துலலாம் ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் சின்ன வெறும் அந்த பெட்டல் மட்டும் அங்கங்கே தொங்கிட்டு இருக்க மாதிரி நான் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃப்ளவரோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஒவ்வொரு இதையும் கேப்ஸ் இருக்குல்ல அந்த கேப்ஸ் எல்லாம் சேர்த்து விட போகிறோம். ஏன்னா தனித்தனியாக அந்த ஃப்ளவர்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால எல்லாத்தோட ஒன்றா ஜாயினிங்காக இருந்தால் அந்த கிளைகளோட சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஜாயின் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோம்ல அந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி ட்ராப் வச்சுக்கோங்க, பட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, நல்லா கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வரைகிற ஃப்ளவர் எந்தளவு சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ட்ராப்ஸையும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு ரொம்பவே தின்னாக அந்த கிளைகளெல்லாம் வரைஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த கிளைகள் எல்லாமே ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குன்னா திக்னஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் வந்து இந்த மாதிரி திக்னஸாக ஒரு கோட் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் திக்னஸாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்பவுமே பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவரோட சென்டரில் எல்லோ கலர் பண்ணோம்ல அந்த எல்லோ கலருக்குள்ளே குட்டி ட்ராப்ஸ் வச்சுக்கிறேன் பிளாக் கலரில். ஓகே, பிளாக் கலரில் வைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து வைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மாவே விட்டுருங்க. எல்லோ கலரே நல்லா இருக்குது லுக்கா அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஆர்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. சும்மா ஒரு மரத்துலேருந்து ஒரு சின்ன கிளையில் இருக்கிற சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு லீவ்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்கல, வெறும் இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த கைவிரல்லே வந்து ஃப்ளவர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நீங்கள் வாலில் வைக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பட் கேன்வாஸ் போர்டை வாலில் நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டினேன்னா அது கொஞ்ச நாளில் வந்து விழுந்துருது. அதனால நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டுலாம் ஒட்டலை, அப்படியே ஷெல்ஃபில் தான் வைக்க போகிறேன். நான் சும்மா உங்களுக்கு வால் பின்னாடி வச்சு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.